ஷன்னோ மித்ரஷம் வருணக ஷன்னோ பவத்வர்யமா ஷன்ன இந்த்ரோ ப்ருஹஸ்பதிஹி ஷன்னோ விஷ்ணுருருக்ரமக நமோ பிரம்மணே நமஸ்தே வாயோ தமேவ பிரத்யக்ஷம் பிரம்மாசி தமேவ பிரத்யக்ஷம் பிரம்ம வதிஷ்யாமி ரிதம் வதிஷ்யாமி சத்யம் வதிஷ்யாமி தன்மாமவது தத்வக்தாரமவது அவது மாம் அவது வக்தாரம். ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. இந்த உபனிஷத்தில் 3 கருத்துக்கள் என்று பார்த்தோம். 1 பிரார்த்தனைகள், 2 தியானங்கள், 3 நட்பண்புகளும் நீதி நெறியும். இதில் முதல் அணுவாகத்தில் பிரார்த்தனையை பார்த்தோம். 2வது அணுவாகத்தில் சாஸ்திரத்தை எப்படி கையாள வேண்டும் என்ற ஒரு அறிவுரை கொடுக்கப்பட்டது. 3வது அணுவாகத்தில் சம்ஹிதா உபாசனம் என்று எழுத்துக்களில் விதவிதமான தேவதைகளை தியானித்தல். 4வது யஸ் சந்தசாம் ரிஷபோ விஸ்வரூபக என்ற பகுதியில் விதவிதமான பிரார்த்தனை, ஜபரூபமான பிரார்த்தனை, மாணவர்களும் செல்வமும் வேண்டும் என்று ஹோம ரூபமான பிரார்த்தனை, பிறகு இறைவனுடன் ஐக்கியமாக வேண்டும் என்று தியான ரூபமான பிரார்த்தனை. பிறகு 5வது அணுவாகத்தில் வியாகிருதி உபாசனம் என்ற ஒரு தியானத்தை பார்த்தோம். பூர் புவ சுவக, பிறகு மகக என்ற சொல் பிரம்மதேவனால் முதலில் உருவாக்கப்பட்ட சொல். அதில் விதவிதமான தேவதைகளை தியானித்தல். 6வது அணுவாகத்தில் அந்தர்ஹிருதய உபாசனம் என்று பார்த்தோம். நம்முடைய ஹிருதயத்திற்குள் இருக்கின்ற ஆகாசத்தில் ஹிரண்ய கர்ப்ப தத்துவத்தை தியானித்தல். அப்படி தியானிக்கும் பொழுது ஒருவன் இப்படிப்பட்ட ஹிரண்ய கர்ப்ப லட்சணத்தை உடையவர் என்று இங்கு ஹிரண்ய கர்ப்பனுக்கு சில விளக்கங்கள், அமிர்தக மனோமயக என்றெல்லாம். அப்படிப்பட்ட ஹிரண்ய கர்ப்பனை மனதில் தியானிக்க வேண்டும். அதனுடைய பலன் மற்ற ஜீவராசிகளைப் போல இவன் மற்ற உறுப்புக்கள் வழியாக உடலிலிருந்து வெளியேறாமல் இவன் தலை வழியாக வெளியேறி பிரம்மலோகத்தை அடைகின்றான் என்பது பலன். இப்போ இந்த 6வது அணுவாகத்தில் ஆலம்பனமாக இருப்பது நம்முடைய ஹிருதய ஆகாசம், தேவதையாக இருப்பது ஹிரண்ய கர்ப்பன். அந்த ஹிரண்ய கர்ப்பனுக்கு சில அடைமொழிகள் இங்கு கொடுக்கப்பட்டுள்ளது. சக ஏஷக அந்தர்ஹிருதய ஆகாஷக. எந்த ஒரு அந்தர்ஹிருதயம் ஆகாசம் இருக்கின்றதோ தஸ்மின் நயம் புருஷோ மனோமயக. அந்த ஹிரண்ய கர்ப்பன் இங்கு புருஷன் என்றும் மனோமயன் என்றும், அமிர்தக ஹிரண்மயக. ஹிரண்மயகன அறிவு சுரூபமானவர், அமிர்தக சத் சுரூபம் அழியாதவர், மனோமயக நம்முடைய அனைத்து மனதிற்கும் தலைவனாக இருப்பவர். இப்படிப்பட்ட ஹிரண்ய கர்ப்பனை வழிபட்டால் ஒரு உபாசகன் இந்த மார்க்கத்தின் வழியாக சென்று அந்தந்த தேவதா சுரூபமாக ஆகின்றான். இப்போ கடைசி பகுதியில் பூரித்யக்னௌ பிரதிதிஷ்டதி புவைதி வாயவ் என்ற பகுதியில் அந்தந்த தேவதை ரூபமாகவே ஆகிவிடுகின்றான் என்று இங்கு பலன் கூறப்பட்டுள்ளது. இனி நாம் அடுத்து 7வது அணுவாகத்திற்கு செல்லலாம்.
இந்த 7வது அணுவாகத்திலும் ஒரு உபாசனை. இந்த உபாசனைக்கு பெயர் பாங்தம் பிரம்ம உபாசனம். பாங்தம் பிரம்ம உபாசனம். பாங்தம் என்றால் 5னுடைய சேர்க்கை, காம்பினேஷன் ஆஃப் 5. 5 எண்ணிக்கையின் சேர்க்கைய பாங்தம். பஞ்ச என்றால் 5, பாங்தம் என்றால் 5னுடைய சேர்க்கை. இந்த உபாசனம் ஹிரண்ய கர்ப்ப உபாசனம் தான். சென்ற உபாசனத்தில் எந்த ஈஸ்வரனை தியானித்தோமோ அதே போல ஹிரண்ய கர்ப்பன். இந்த உபாசனையில் 2 இருக்கும். சிறு சிறு தேவதைகளை தியானித்தல் அல்லது மொத்தமாக உள்ள இறை தத்துவத்தை தியானித்தல். அந்த இறை தத்துவத்தை தான் ஹிரண்ய கர்ப்பன், விராட், ஈஸ்வரன் என்றெல்லாம் அழைக்கின்றோம். அந்தந்த சக்திக்குள்ள தேவதைகளையும் நாம் வழிபடலாம். சூரியன், சந்திரன், வாயு, விருஷ்டி, மழை போன்ற தேவதைகளையும் வழிபடலாம். அல்லது எல்லாத்துக்கும் தலைவனாக இருக்கின்ற இறை தத்துவம். இந்த இறை தத்துவம் தான் இங்கு வழிபடப்படுகின்றது. இந்த உபாசனையும் ஒரு விதமான அபேத உபாசனை. இதுவும் ஒரு அழகான ஒரு கான்செப்ட். இப்போ இந்த உபாசனையில் என்ன செய்கின்றோம்? வியஷ்டி சமஷ்டி ஐக்கியம் செய்கின்றோம். வியஷ்டி அப்படின்னா இண்டிவிஜுவல், சமஷ்டினா டோட்டல், மைக்ரோ மேக்ரோன்னு சொல்கிறேன். இதை நம்ம தமிழில் தெளிவாக சொல்லுவோம். அண்டத்தில் உள்ளது பிண்டத்திலும் உண்டு. அதுதான் இந்த உபாசனையினுடைய சாராம்சம். பிண்டம் அப்படின்னா நம்ம உடல், அண்டம்னா இந்த உலகம். இந்த உலகமே 5 பூதத்தில் ஆனது. இந்த உடலும் 5 பூதத்தில் ஆனது. இந்த உலகத்தில் என்னென்னலாம் இருக்கோ அதெல்லாம் இந்த உடல்லையே இருக்கு. இந்த உலகத்தில் எத்தனையோ கெமிஸ்ட்ரி இருக்குது, ஃபிசிக்ஸ் இருக்குது. அந்த லா எல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம உடம்புலையும் இருக்குது. அதனால தான் சயின்ஸ் இம்ப்ரூவ் ஆக கெமிஸ்ட்ரியை வெளியே பேசிகிட்டு இருந்தோம், ஃபிசிக்ஸை வெளியே பேசிகிட்டு இருந்தோம். இப்போல்லாம் எப்படி பேச ஆரம்பிச்சிட்டோம்? பயோ கெமிஸ்ட்ரி, பயோ ஃபிசிக்ஸ்னெல்லாம் பேசுகிறோம். இந்த பயோ அப்படின்னா உடல் சம்பந்தமான அர்த்தம். வெளியே என்ன கெமிஸ்ட்ரி இருக்கோ அதே பிரின்சிபிள் தான் உடம்புலேயும் இருக்குது. வெளியே என்னென்னலாம் ஃபிசிக்ஸ் லா இருக்கோ அதெல்லாம் நம்ம உடம்புக்குள்ளேயே இருக்குது. இதுதான் அண்டம் பிண்டம் அப்படின்னு சொல்கிறது. வியஷ்டி சமஷ்டி. வியஷ்டினா இண்டிவிஜுவல், சமஷ்டினா டோட்டல். உண்மையிலேயே இதை நம்ம தான் பிரித்து வச்சிருக்கோம். 2 ஒன்று தான். இவ்விதம் நான் தனித்தன்மையுடன் கூடிய என்னை ஜெகத்துடன் ஐக்கியப்படுத்துதல், இப்படி ஒரு தியானம். இப்போ இந்த தியானத்துக்கெல்லாம் மனமானது விரிவடையும். மனசு அப்படியே விசாலமாக ஒரு சிறிய குறுகிய வட்டத்துக்குள்ளே நம்ம மைண்டு வாழ்ந்துட்டுருக்கோம். இந்த தியானத்தில் மனமானது மிக மிக அழகாக விரிவை அடையும். அப்படி விரிவடைய வைக்கும் தியானம்தான் இது. இந்த தியானத்திற்கு பாங்தம் பிரம்ம உபாசனம். பிறகு இங்கே நம்ம மந்திரத்துக்குள்ளே போக வேண்டாம், எப்படி அமைந்துள்ளது அப்படின்னு மட்டும் பார்ப்போம். அதை பார்த்துட்டு இந்த மந்திரத்தை படித்தா நமக்கு புரியும். இங்கு சமஷ்டியாக 3 தத்துவங்கள் எடுத்துக்கொள்ளப்படுகிறது. சமஷ்டினா டோட்டல். வியஷ்டியா 3 தத்துவங்கள் எடுத்துக்கொள்ளப்படுகிறது. வியஷ்டினா இண்டிவிஜுவல், நம்மிடம் இருக்கின்ற. இப்போ சமஷ்டியா எடுத்துக்கொள்கிற தத்துவம் லோகம், உலகம் சம்பந்தமான 5 தேவதைகள். அப்படித்தான் இங்கே ஆரம்பமாகின்றது. பிருத்திவி அந்தரிக்ஷம் தியௌர் திசோவாந்தர திசாகா. இதெல்லாம் உலக சம்பந்தமான 5 தத்துவங்கள். இரண்டாவது தேவதை சம்பந்தமா சமஷ்டியில் இருக்கிற 5 தேவதைகள். அக்னிர் வாயு ராதித்ய சந்திரமா நக்ஷத்ராணி. அக்னி தேவன், வாயு தேவன், சந்திர தேவன், நட்சத்திர தேவதைகள் அப்படின்னு 5 வெளியே உள்ள தேவதைகள். 5 உலக தத்துவங்கள், 5 தேவதா தத்துவங்கள். பிறகு 5 பூதங்கள். 5 பூதங்கள் ஆபோ வாயுகு என்றெல்லாம் வெளியே இருக்கின்ற 5 பூதங்கள்.
இப்படி வெளியே 5 பூதம்னு 3 தத்துவங்கள், லோகம், தேவதா, பூதங்கள். பிறகு வியஷ்டி அப்படின்னா நம்மிடத்தில் இருப்பது. இந்த லோக தத்துவத்திற்கு 5 விதமான பிராண தத்துவம் நம்மிடமிருந்து எடுத்து கொள்ளப்படுகிறது. பானோ வியானோ பான உதான சமானக என்று நம்மிடம் இயங்கி வருகின்ற 5 பிராண தத்துவங்கள். அதாவது வெளிவிடுற காற்று, உள்ள எடுக்கிற காற்று, சர்க்குலேஷன், இப்படிப்பட்ட 5 பிராண தத்துவங்கள். இந்த லோகத்துக்கு 5 பிராண தத்துவங்கள். தேவதைக்கு 5 இந்திரிய தத்துவங்கள். ஏன்னா ஒவ்வொரு இந்திரியங்களும் ஒவ்வொரு தேவதையினுடைய அனுகிரகத்தினால தான் செயல்படுகிறது. இப்போ கண்ணு சரியாக பார்க்கலைன்னா அதுக்கு தகுந்த தேவதை, காது கேட்கலைன்னா அதுக்கு தகுந்த தேவதை எல்லாம் சாஸ்திரத்தில் வழிபடுவார்கள். இப்போ 5 சமஷ்டி தேவதைக்கு நம்ம உடம்பில் இருக்கிற 5 இந்திரியங்கள். இனி பூதங்கள்னு 3ஆவதா பார்த்தோம். பஞ்சபூதங்கள், வெளியே இருக்கிற 5 பூதங்கள், இந்த உடலில் இருக்கின்ற 5 தத்துவங்கள். உதாரணமாக எலும்பு, தசை, இது போன்ற உடம்பில் இருக்கிற தசை, நரம்பு, எலும்பு போன்ற தத்துவங்கள். இவ்விதம் லோகம் 5, தேவதா 5, பூதம் 5, இது வெளியே இருக்கு. இதுக்கு பேரலெல்லாம் நம்மிடத்தில் இருக்கிறது என்னன்னா 5 பிராண தத்துவம், 5 இந்திரிய தத்துவம், 5 தாது அப்படின்னு சொல்றது. தாது அப்படின்னா உடம்பில் இருக்கின்ற அங்க பகுதிகள், இரத்தம், எலும்பு போன்றவைகள். இப்போ எப்படி தியானம்னா இந்த 5 அவைகளும் ஒன்றுதான். இப்போ இந்த 5 பிராணன்ல 5 லோக தேவதைகளை ஐக்கியப்படுத்துவது, அவைகளெல்லாம் இதற்குள்ள இருக்காங்க. பிறகு 5 இந்திரியங்களையும் தேவதைகளையும் ஐக்கியப்படுத்துதல், உடம்பில் இருக்கிற தாதுக்களையும் பூதங்களையும் ஐக்கியப்படுத்துதல். ஏன்னா 2 ஒன்று தான். உடம்பில் இருக்கிற இரத்தம், எலும்பு, இதெல்லாம் என்னென்னா பஞ்சபூதங்களில் இருக்கினுடைய மாற்றம்தான். பஞ்சபூதங்கள் தான் இந்த உடம்பில் இருக்கிற எலும்பு, தசை, இரத்தம் போன்றவைகளாக இயங்கி வருகின்றது. இப்படி இந்த தியானம் என்னன்னா இந்த உடம்புல எல்லா தேவதைகளும் உலகங்களும் பூதங்களும் அமைந்துள்ளது என்கின்ற தியானம். இதைத்தான் நம்ம பசுவினிடத்திலேயே பார்ப்போம். சில சமயங்களில் நீங்கள் அந்த ஒரு ஃபோட்டோ பார்த்துருக்கலாம். ஒரு பசு மாட்டை போட்டு எல்லா தேவதைகளும் பசுவினுடைய ஒவ்வொரு அங்கத்தில் குடிகொண்டு உள்ளார்கள். அப்போ அந்த பசு என்னன்னா எல்லா தேவதைகள் சொரூபமாக உள்ளது. அதே கான்செப்ட் தான் இந்த தியானம். இந்த பாங்தம் பிரம்ம தியானம், பாங்தம் பிரம்ம உபாசனை என்பது 5 தேவதைகளை சமஷ்டி வியஷ்டியை ஐக்கியம் செய்தல். இது ஒரு விதமான தியானம். நம்ம ஏற்கனவே பார்த்தபடி இந்த தியானத்திற்கு என்ன பலன்? எந்த தியானம் பண்ணாலும் மனம் ஒருமுகப்படும், மனம் உறுதி கிடைக்கும். அது காமியமோ நிஷ்காமமோ. ஆனால் இந்த தியானமெல்லாம் காமிய தியானமெல்லாம் பண்ண முடியாது. இதெல்லாம் ஒரு விதமான மனதை விரிவுபடுத்த, அத்வைத ஞானத்திற்கு நம்மை தயார்படுத்துகின்ற தியானங்கள். ஏன்னா அத்வைத ஞானம் திடீர்னு உடனடியாக நமக்கு வந்துடாது. அந்த ஞானத்திற்கு இப்படிப்பட்ட உபாசனைகளெல்லாம் நம்மை தயார்படுத்தும். இனி 8வது அணுவாகத்திற்கு செல்லலாம். இதுவும் மிக எளிமையான சுருக்கமான தியானம். இந்த அணுவாகத்தில் உள்ள உபாசனைக்கு ஓங்கார உபாசனம் என்று பெயர். இது இறுதி, நம்முடைய கடைசி தியானம், ஓங்கார உபாசனை. இப்போ இந்த சீக்ஷாவல்லியில் 5 விதமான தியானங்கள்னு பார்த்தோம். இது இறுதியான தியானம், ஓங்கார உபாசனம். இது ஒரு பேத உபாசனம். இதற்கு முன்னாடி பார்த்தது அபேத தியானம், அதற்கு முன்னாடி பார்த்தது அபேத தியானம். இது நான் வேறு, உபாசனை உபாசிக்கின்ற ஈஸ்வரன் வேறு, அதற்கு குறிப்பிடப்படும் ஆலம்பனம் வேறு என்று அந்த பேத எண்ணத்துடன் செய்கின்ற தியானம்தான். இந்த அபேத தியானத்தை அகங்கிரக உபாசனைன்னு பார்த்தோம். இது நம்ம அத்வைதத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு மனதுக்கு கொடுக்கிற ரிகர்சல் அல்லது ட்ரைனிங்னு எடுத்துக்கலாம்.
அபேத உபாசனையிலிருந்து அபேத ஞானத்திற்கு நம்ம போவோம். ஆனால் இது பேத தியானம். பொதுவாகவே தியானம் பேத தியானம்தான். தியானிப்பவன் வேறு, தியானிக்கும் ஈஸ்வரன் வேறு, அதற்கு பயன்படுத்துகின்ற உபாயம் ஆலம்பனம் வேறு. இப்போ இங்கு நம்ம சொன்ன மாதிரி யார் உபாசிய தேவதை, எது ஆலம்பனம், அப்படி பார்க்கையில் ஓங்காரத்தை ஆலம்பனமாக இப்பொழுது எடுத்துக்கொள்கின்றோம். ஓம் அப்படிங்கிற சப்தம், இந்த ஓம்ங்கிற எழுத்து கிடையாது. ஏன்னா அந்த ஓம்ங்கிற எழுத்து ஒவ்வொரு லாங்குவேஜ்லேயும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். சமஸ்கிருதத்திலேயே 2 விதத்தில் இருக்குது. ஒன்று அந்த அக்ஷரத்தில் இருக்கிற மாதிரி ஓம் இருக்குது, இனி ஒன்று ரொம்ப ஸ்டைலாக ஓம் அப்படின்னு போட்டிருப்பார்கள். அப்படி ஒவ்வொரு லாங்குவேஜ்லேயும் ஓமை ஒவ்வொரு விதத்தில் எழுதுகிறோம். இங்கே சப்தம், ஓம் அப்படிங்கிற சப்தத்தை ஆலம்பனமாக வைத்து கொண்டு தியானிக்கக்கூடிய தத்துவம் ஈஸ்வரன், இறைவனை தியானித்தல். அவ்விதம்தான் இந்த உபாசனை துவங்குகிறது. ஓம் இதி பிரம்ம, சுருக்கமான உபாசனை. ஓம் இதி பிரம்ம, ஓம் என்ற சொல்லில் பிரம்ம தியாயீத உபாசீத, ஓம் என்ற சொல்லை எடுத்துக்கொண்டு அதில் பிரம்மத்தை, இங்கே பிரம்மன்னா சகுண பிரம்மன் ஈஸ்வரனை தியானிக்க வேண்டும். பிறகு ஓமித்யேத திதகம் சர்வம், இந்த ஓம் தான் அனைத்துமாக உள்ளது. பொதுவாகவே ஒரு ஆலம்பனத்தை எடுத்து தியானித்தா அந்த ஆலம்பனத்திற்கும் தியானிக்கக்கூடிய ஈஸ்வரனுக்கு ஏதாவது ஒரு ஒற்றுமை இருக்க வேண்டும். அப்படி என்ன ஒற்றுமைனா, ஓம்ங்கிற சொல் அனைத்து சொல்லுக்கும் உபாதான காரணம். எல்லா சொல்லுக்கும் ஓம்ங்கிற சொல் உபாதானம். அதே போல அனைத்து பொருளுக்கும் உபாதானமாக இருப்பது இறைவன். பத உலகத்திற்கு ஓங்காரம் உபாதானம், பதார்த்த உலகத்திற்கு இறைவன் உபாதானம். பதம்னா சொல், பதார்த்தம் அப்படின்னா ஆப்ஜெக்ட், பொருள். எல்லா பொருளுக்கும் உபாதானமாக இருப்பவர் இறைவன், எல்லா சொல்லுக்கும் உபாதானமாக இருப்பவர் ஓம். அது எப்படி என்றால், ஓம்ங்கிற சொல்லில் ஆ உ இம் என்ற 3 எழுத்துக்கள் அமைந்துள்ளது. ஆ அப்படிங்கிறதும் உ அப்படின்னு சேரும் பொழுதுதான் ஓ என்று மாற்றத்தை அடைகிறது. இந்த ஓவினுடைய தோற்றமே ஆவும் ஊவும் சேரும் பொழுது. இப்போ சூரிய பிளஸ் உதயம், இதை சேர்த்த எப்படி சூரியோதயம், அந்த ஓன்னு மாறிடுது. ஆ உ ஓன்னு மாறுது. இந்த ஆ அப்படிங்கிறது நம்ம எந்த முயற்சி இல்லாமல் வாயை திறந்து ஒரு சப்தத்தை உருவாக்குனா அது ஆ அப்படித்தான் வரும். பிறகு அந்த வாயில் நம்ம கொடுக்குற ட்விஸ்ட்டை பொறுத்து, எஃபர்ட்டை பொறுத்து, பலத்தை பொறுத்து ஈ ஊ இப்படி எல்லாம் மாற்றத்தை அடையும். இப்போ இந்த ஆங்கிற சப்தத்திலிருந்து தான் மற்ற சப்தங்கள் எல்லாம் உருவாகுது. அப்போ எல்லா சவுண்டு, எல்லா சப்தத்துக்கும் ஆ தான் உபாதானமாக இருக்கு. ஏன்னா ஆங்கிறத வச்சு தான் நம்ம ஈ ஊ ஏ ஐ இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கோம். இந்த ஆவுக்குள்ள எல்லா சொல்லும் அடங்குது. இந்த ஊங்கிறது எதை குறிக்குதுன்னா மற்ற சப்தங்கள். இப்போ களிமண்ணில் விதவிதமான உருவத்தை கொடுக்கும்போது பானை வருது. அதே போல் ஆங்கிற சப்தத்திலிருந்து விதவிதமான எஃபர்ட்டை கொடுக்கும்போது ஈ ஊ எல்லா சப்தமும் வருது. எல்லா லாங்குவேஜ்லேயும் இருக்கிற அத்தனை சவுண்டு ஆவினுடைய ஒரு மாற்றம். இம் அப்படிங்கிறது சப்தத்தினுடைய முடிவு. ஏன்னா ஒரு சப்தத்தை முடியும் போது அப்படின்னு தான் முடிகின்றது. இப்போ ஆவு இம்ங்கிறது எதை குறிக்கின்றதுன்னா, இதிலிருந்து தான் எல்லா சப்தமும் தோன்றி நிலை பெற்று ஒடுங்குகிறது. ஈஸ்வரன் யார்னா, இறைவன் என்பவரிடம் நாம் பார்க்கின்ற அனைத்து பதார்த்தமும் தோன்றுகிறது, நிலைத்திருக்கின்றது, ஒடுங்குகின்றது. ஆகவே ஓம் என்ற சொல்லை ஆலம்பனமாக வைத்துக்கொண்டு ஈஸ்வரனை தியானித்தல், இதுதான் இந்த உபாசனையினுடைய சாராம்சம். முதல் 2 வரியில உபாசனை முடிஞ்சாச்சு. முதல் சொல்லுல ஓம்ங்கிறத ஆலம்பனமாக அறிமுகப்படுத்தி சகுண பிரம்மத்தை உபாசிய தேவதையாக கூறப்பட்டு விட்டது. அடுத்தது 2க்கும் உள்ள காம்பன் ஃபியூச்சர் என்னன்னா,
ஓம்ங்கிறது பத பிரபஞ்சத்தினுடைய சாரம், ஈஸ்வரன் என்பவர் பதார்த்த பிரபஞ்சத்தினுடைய சாராம்சம். மற்ற பகுதியெல்லாம் ஓங்காரத்தினுடைய பெருமை, ஓம்காரத்தினுடைய ஸ்துதி தான் இந்த பகுதியில் இருக்கிற மற்ற பகுதி. இங்கு ஓங்காரம் எப்படி ஸ்துதி செய்யப்படுகிறதுன்னா, நம்ம சரி, யாராவது ஏதாவது ஒன்று கேட்குறாங்க, அதை நம்ம அக்செப்ட் பண்ணிக்கிறோம், ஏற்றுக்கொள்கிறோம். இந்த ஏற்றுக்கொள்வதற்கு நம்ம பல விதத்தில் அதை இண்டிகேட் பண்ணுவோம். இந்த தலையாட்டுறதற்கே அதுலேயே அக்செப்டன்ஸ் இருக்குது. இந்த தலையை ஒரு விதமாக நேராக ஆட்டுனா ஏற்றுட்டோம்னு அர்த்தம், திரும்பி ஆட்டுனோம் ஏற்றுக்கொள்ளவில்லை அப்படின்னு அர்த்தம். இப்போ நம்ம அக்செப்டன்ஸை செய்கையிலையும் காட்டுவோம், கையிலையும் காட்டலாம். வேண்டாங்கிறதுக்கு ஒரு விதமான செய்கை இருக்குது, பாடி லாங்குவேஜ் இருக்குது. சரி, ரைட்டுன்னு சொல்கிறதுக்கு ஒரு விதமான பாடி லாங்குவேஜ் இருக்குது. அதே போல் வேதிக் ரிச்சுவல் எல்லாம் நடக்கும்போது, வேத சம்பந்தமான பூஜைகள் அல்லது யாகங்கள் எல்லாம் நடக்கும் பொழுது, இவர் ஒருத்தர் நான் இதை சேன் பண்ணலாமான்னு கேட்குறார், அல்லது இதை ஆரம்பிங்க, ஒன்று முடிஞ்சு இனி ஒன்று ஆரம்பிக்கணும். இவர் அனுமதி கொடுக்கறதோ ஸ்டார்ட் பண்ணுங்கன்னு இண்டிகேட் பண்ணுறது, இதுக்கெல்லாம் ஓம் என்ற சொல்லே பயன்படுத்தப்படுகிறது. ஒருத்தர் ஒரு கேள்வி கேட்டால் ஓம் அப்படின்னு சொன்னால் அக்செப்டட், சரி அப்படின்னு அர்த்தமா. இதை நம்ம யாரும் ஃபாலோ பண்ணுறதில்ல, ஸ்ரீலங்கன் தமிழியன்ஸ் ஃபாலோ பண்ணுறாங்க. ஸ்ரீலங்கன் தமிழ் பீப்புள் ஏதாவது சொன்னால் ஓம் ஓம்னு சொல்லுவாங்க, அப்படின்னா சரி சரி அப்படின்னு அர்த்தம். இந்த வேதிக் கல்ச்சர் அவங்கக்கிட்ட இருக்குது. அப்படி இங்கே அடுத்த பகுதியில் ஒவ்வொரு ப்ரீஸ்ட், ஒவ்வொரு ரிக்வேதத்தை ஓதுபவர், சாமவேதத்தை ஓதுபவர், பிறகு ஒரு இளைஞன் வேதம் படிக்க ஆரம்பிக்கும் பொழுது ஓம் என்று சொல்லிக்கொண்டு, இந்த ஓம்னு சொல்லி ஆரம்பித்தா என்னுடைய படிப்பு நிறைவேறும் என்ற உணர்வுடன் ஆரம்பிக்கின்றான். இப்படி ஒரு மங்களமான காரியத்தை ஆரம்பிப்பவன் ஓம் என்று சொல்லி ஆரம்பிக்கின்றான். ஒரு ரித்விக், ரிக்வேத, யஜுர்வேத, சாமவேத, அதர்வண வேத பிரீஸ்ட் ஓம் என்று சொல்லி அனுமதி கொடுக்கின்றார். ஓம் என்ற சொல் அனுமதியை குறிக்கின்ற ஒரு சொல். ஒரு மங்கள காரியத்தை ஆரம்பிக்கும் பொழுது முதலில் உச்சரிக்கப்படுகின்ற சொல். இப்படியெல்லாம் ஓங்காரத்தினுடைய பெருமை. இப்போ யாராவது ஏதாவது கேட்டு நம்ம ஓகேன்னு சொன்னோம்னா ஓம்னு சொன்னால் ஓகேன்னு அர்த்தம். இப்படியெல்லாம் ஓங்காரம் பயன்படுத்தப்பட்டுள்ளது என்று சொல்லி மற்ற பகுதி ஓங்காரத்தினுடைய ஸ்துதி. பிறகு இங்கு உபனிஷத் நமக்கு இண்டிகேட் பண்ணது, இந்த மங்களகரமான ஒரு காரியத்தை ஆரம்பிக்கும் பொழுது மனதிற்குள்ளே அல்லது வெளியேயோ ஓம் என்று சொல்லி ஆரம்பித்தால் அது வெற்றி அடையும். வெற்றி அடையும்னா என்ன அர்த்தம்? அது ஒரு மங்களத்தை குறிக்கின்றது, உற்சாகத்தை கொடுக்கும் என்று கூறி இந்த பகுதி நிறைவு பெறுகின்றது. இத்துடன் இந்த 8வது அணுவாகத்துடன் நம்ம எல்லா விதமான தியானங்களையும் பார்த்து முடித்தோம். இந்த தியானங்கள் எல்லாம் ஒரு அறிவை கொடுப்பதாகவே நமக்கு இருக்கு. பிறகு இந்த தியானத்தை தெரிஞ்சோ தெரியாமலோ ஏதோ ஒரு விதத்திலையும் நாம் செய்து கொண்டிருப்போம். இனி நாம் 9வது அடுத்த அணுவாகத்துக்கு செல்கின்றோம். இத்துடன் 5 விதமான உபாசனைகளும் நிறைவு பெறுகின்றது. இனி 9வது அணுவாகத்தில் பண்புகள் வருகின்றது. 10வது அணுவாகத்தில் ஒரு பிரார்த்தனை, 11வது இறுதி அணுவாகம், 12வது அணுவாகத்திலையும் அதே பிரார்த்தனை தான். 11வது அணுவாகத்தில் தர்ம சாஸ்திரம் வர உள்ளது. இப்பொழுது நாம் 9வது அணுவாகத்திற்கு செல்கின்றோம். இப்போ இந்த அணுவாகம் ரிதம் ச ஸ்வாத்யாய பிரவச்சனேச்ச சத்யம் ச ஸ்வாத்யாய பிரவச்சனேச்ச என்று ஆரம்பித்து தத்தி தபஸ் தத்தி தபக என்று நிறைவு பெறுகிறது. இப்போ இந்த அணுவாகத்தில் நட்பண்புகள், வேல்யூஸ், எப்படி நம்ம பகவத்கீதையில் 13வது அத்தியாயத்தில் 20 பண்புகளை பார்த்தோமோ, இனிமேல் 14வது அத்தியாயத்திலிருந்து கடைசி அத்தியாயம் வரை விதவிதமான பண்புகளை பார்க்க போகிறோமோ, அதே போல இங்கே உபனிஷத் இந்த பகுதியில் சில பண்புகளை நமக்கு போதிக்கின்றது. நமக்கு சில பண்புகள் இருக்க வேண்டும்.
இங்கு பேசப்படுகின்ற பண்புகளில் சில பண்புகள் எல்லா விதமான மனிதர்களுக்கும் பொதுவானது. ஸ்டூடெண்ட்டிலிருந்து சந்நியாசி வரைக்கும் எல்லா ஆசிரமத்தில் இருப்பவர்கள், எல்லா வர்ணத்தில் இருப்பவர்களுக்கு பொதுவான சில பண்புகள். சில பண்புகள் இல்லறத்தில் இருப்பவர்களுக்காகவே குறிப்பிடப்படுகிறது. இப்போ இல்லறத்தில் இருக்கிறவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டு அவர்களுக்கென்று சில பண்புகள், சில பண்புகள் எல்லாருக்கும் பொதுவாக உள்ளது. இந்த பண்புகளுக்கு செல்வதற்கு முன் இதற்கு விளக்கம் கொடுக்கின்ற சில மகான்கள், ஆசிரியர்கள் இந்த இடத்துல தியானத்தையே பேசிக்கொண்டு வந்த உபனிஷத் திடீர்னு எதற்கு இங்கே பண்பை சொல்லணும் அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்டு, இந்த தியானத்திற்கும் நட்பண்புகளுக்கும் ஒரு பிரிட்ஜ், ஒரு கனெக்ஷனை விளக்க ஆசிரியர்கள் கொடுக்கின்றார்கள். அதை நம்ம பார்த்துட்டு இந்த பண்புகளுக்குள்ள போவோம். இப்போ இங்கு என்ன சொல்கின்றார்கள்? இதற்கு முன்னாடி உபனிஷத் விதவிதமான தியானத்தை சொன்னது, பிரார்த்தனையை சொல்லுது. அதுவும் தியான ரூபமா, ஜப ரூபமா, ஹோம ரூபமா தான் பேசப்பட்டது. இப்போ இத்தனை தியானங்கள் கூறப்பட்டு திடீர்னு பண்பு வருவதற்கு காரணம், முதல் காரணம், ஒரு உபாசகன் நட்பண்புகளுடன் தியானத்தில் ஈடுபட வேண்டும். இந்த தியானமும் நட்பண்புகளும் சேர்ந்து போக வேண்டும். இப்போ இது ஒரு சமுச்சயம் அப்படின்னு சொல்றது. சமுச்சயம்னா கலந்து விடுதல், சேர்த்தி கொள்ளுதல், பிரிச்சரக்கூடாதான். எதையும் உபாசனா பண்புகள் பிரிந்து விடக்கூடாது. இந்த உபாசனையினுடைய ஒரு அங்கமாக இந்த பண்புகள் சேர்ந்திருக்க வேண்டும். இது ரொம்ப ஒரு முக்கியமான கருத்து. அப்படி பிரிஞ்சிடுதுன்னு வச்சுக்கோமே, தியானமும் பண்புகளும் பிரிந்து விட்டால் அந்த தியானமெல்லாம் ஆசுர உபாசனையாக மாறி விடுகின்றது. இந்த அசுரர்களும் தவம் செய்தார்கள், தியானம் செய்தார்கள். இந்த அசுரர்கள் தியானம் செய்துதான் சக்தியை அடைந்தார்கள். நீங்க எந்த அசுரரை வேணாலும் எடுத்துக்கொள்ளலாம். அந்த அசுரத்தனமே தியானத்தினால தான் வந்தது. இந்த ராவணன், ஹிரண்யகசிப்பு, ஹிரண்யாக்ஷன் போன்றவர்களெல்லாம் அவ்வளவு கடும் தவம் தியானம் செய்யாமல் இருந்தால் அவர்கள் அவ்வளவு பெரிய பாபியாயிருக்க மாட்டாங்க. ஏன்னா அந்த தியானத்தினால அவங்களுக்கு சக்தி வந்திருக்காது. சக்தி வரலன்னா அவங்க பேசாமல் இருப்பாங்க. ஒருத்தன் பெரிய அதர்மம் பண்ணணும்னாலும் கூட அவனுக்கு பெரிய லெவலில் பணம் வேணும், பதவி வேணும், உடல் ஆரோக்கியம் வேணும். இதெல்லாம் இருந்தால் தானே அதர்மமே பண்ண முடியும். இந்த தியானம் என்ன பண்ணிருமா, மனோ தைரியத்தை கொடுக்கும், மன உறுதியை கொடுக்கும், கான்சன்ட்ரேஷன் பவரை கொடுக்கும், சில சக்திகளை கொடுத்துரும். எப்படி எக்ஸசைஸ் பண்ணால் உடலுக்கு சக்தி வருதோ அதே போல் திங்கிங் பவர் இது எல்லாத்தையும் கொடுத்துரும். இவைகளுடன் நட்பண்புகள் கலந்து விடவில்லை என்றால் அந்த தியானமே அவர்களுக்கு அழிவை கொடுத்து விடும். அந்த தியானத்தினால் வர சக்தியை அவர்களும் அழித்து மற்றவர்களையும் அழித்து விடுவார்கள். ஆகவேதான் இந்த உபநிஷத்து தியானத்தை எல்லாம் இவ்வளவு தூரம் பேசிட்டு உடனே நட்பண்புகளை கூறுகின்றது. இப்போ இந்த நட்பண்புகள் எல்லாம் யாருக்காகனா எல்லாருக்கும் பொதுவானது. ஆனால் யாராவது ஒருத்தன் தியானம் பண்ணணும்னு முடிவு செய்து விட்டால் தியானத்துடன் நட்பண்புகளும் சேர்ந்து போக வேண்டும். அவ்விதத்தில் இந்த பகுதிக்கு கனெக்ஷன், அதாவது சங்கதின்னு சொல்றது, இந்த பகுதிக்கு விளக்கம் கொடுக்கின்றார்கள். பிறகு இரண்டாவது கருத்து சாஸ்திரத்தை விசாரம் பண்ணா நமக்கு ஞானம் ஏற்படும், ஞானம் பலனை கொடுக்கும், ஞானமே பலனை கொடுக்கும். இது பிரம்ம வித்யாவுக்குத்தான் இந்த நியதி. பிரம்ம விஷயத்துல தான், இறை தத்துவத்தை பற்றிய அறிவுல தான் இந்த லா, இந்த நியதி செயல்படும். பிரம்மத்தை பற்றி விசாரம் பண்ணுறோம், புரிஞ்சுக்கிறோம், பலனை அடையிறோம், அதுக்கப்புறம் செய்யறதுக்கு ஒன்றும் இல்லை. ஆனால் உபாசனை நட்பண்புகள் போன்றவைகள் விசாரம் செய்ததற்கு பிறகு அனுஷ்டானம் செய்தால்தான் நமக்கு பலன். அதனால தான் ஜெயமினி என்ற மகரிஷி வேதத்தினுடைய முதல் பகுதிக்கு விளக்கம் எழுதும் பொழுது
அதாதோ தர்ம ஜிக்ஞாசா அப்படின்னு ஆரம்பிக்கிறார். தர்மத்தை பற்றி அதர்மத்தை பற்றிய விசாரத்தை இப்பொழுது தொடங்குவோம். பிறகு என்ன சொல்றார், இந்த விசார ஞானம் அனுஷ்டானார்த்தம்னு சொல்றார். இது எதுக்கு இந்த அறிவு விசாரம்னா அதை அனுஷ்டானம் செய்ய. பிறகு வியாச பகவான் அதாதோ பிரம்ம ஜிக்ஞாசான்னு சொல்றார். பிரம்மத்தை பற்றி விசாரத்தை மேற்கொள்வோம்னா எதற்குனா அனுஷ்டானார்த்தம் அல்ல, அவகத்தியர்த்தம்னு சொல்லுவார். இதை அனுஷ்டானம் பண்றதுக்கு ஒன்றும் இல்லை, அவகதினா புரிஞ்சுக்கிறது, அதை உணர்வதற்காக, அந்த பிரம்மத்தை உணர்வதற்காக பிரம்ம விசாரம். தர்ம விசாரம் தர்மத்தை உணர்வதற்காக அல்ல, தர்மத்தை பின்பற்றுவதற்காக. ஆகவே இங்க எவ்வளவுதான் தியானத்தை நம்ம படித்தாலும், எவ்வளவுதான் நம்ம விதவிதமான தியானத்தில் நாம் ஈடுபட்டாலும், பண்புகளை நாம் அடைய, அறிவை அடைந்து அதற்குரிய முயற்சியில் ஈடுபட வேண்டும். ஆகவே இங்கு நட்பண்புகள் இந்த இடத்தில் வருகின்றது. இனி மூன்றாவது கருத்து, ஒவ்வொரு உபனிஷத்திலையும் ஒரு விதமான ஸ்டைல், ஒரு விதமான விதத்தை நம்ம பார்க்கலாம். என்னவென்றால் ஒவ்வொரு உபனிஷத்தும் ஒவ்வொரு இடத்திலையும் ஒரு பண்புக்கு முக்கியத்துவம் கொடுக்கும். இந்த ஹைலைட் அப்படின்னு சொல்கிறோமே, அந்த ஹைலைட் அப்படின்னு சொன்னால் அதை மட்டும் தூக்கி காட்டுறது. இப்போ கிரிக்கெட் மேட்ச்சு, ஒன் டே மேட்சை பார்த்துருவோம். செகண்ட் டைம் அவங்க போடும்போது என்ன செய்வார்கள், எல்லாத்தையும் போட மாட்டார்கள். அதில் 6 அடிக்கிறது, அவுட் ஆகிறது, 4 அடிக்கிறத மட்டும் காட்டுவார்கள். அதான் ஹைலைட்டுன்னு சொல்கிறது. அதே போல் ஒவ்வொரு உபனிஷத்தும் அந்த இடத்துல ஒரு பண்பை ஹைலைட் பண்ணி காட்டும். மற்றதுக்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுக்காம இதுதான் அப்படின்னு காட்டும். நம்ம என்ன புரிஞ்சுக்கணும், அந்த இடத்துல அதை காட்டுறதுனுடைய அர்த்தம், அதில் நம்ம இந்த இடத்துல 14 பண்புகள் வருகின்றது. 14 வேல்யூஸ். 14 பண்புகளை சொன்னதற்கப்புறம் கடைசியா இந்த மகரிஷி இந்த நட்பண்பு தான் முக்கியம்னு சொல்றார். இந்த மகரிஷி இந்த நட்பண்பு தான் முக்கியம்னு சொல்றார். இந்த மகரிஷி இந்த நட்பண்பு தான் முக்கியம்னு சொல்றார்னு அந்த மகரிஷிகளினுடைய பெயர் இங்கு குறிப்பிடப்பட்டு, இவரை பொறுத்த வரைக்கும் இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் வேல்யூ, இவரை பொறுத்த வரைக்கும் இதுதான் இம்பார்ட்டன்ட் வேல்யூன்னு சொல்றார். நம்ம லைஃப்லயே அதை பார்க்கிறோம். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொன்றில் முக்கியத்துவம் இருக்கு. எல்லா வேல்யூவையும் நம்ம சாதாரணமாக ஃபாலோ பண்ணிட்டு இருப்போம். ஆனால் சிலர் பார்த்தா ஒரு வேல்யூவை ரொம்ப அதிகமாக ஃபாலோ பண்ணுவார்கள். சிலர் பார்த்தீங்கன்னா இடத்தை தூய்மையாக வச்சிருக்கிறதுல ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பார்கள். சில பேர் பேச்சில் ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பார்கள். சில பேர் உணவு கட்டுப்பாடுல முக்கியத்துவம் கொடுப்பார்கள். சில பேர் ஆசனம் பண்ணுறதுல முக்கியத்துவம், சில பேர் சாண்டிங் பண்ணுறதுல முக்கியத்துவம், சில பேர் டீச் பண்ணுறதையே உயிராக கொண்டிருப்பார்கள். சில பேர் டெய்லி பாராயணம் பண்ணுறது தான் அப்படின்னு, சில பேர் கோயிலுக்கு போகிறது, கிரிவலம் போகிறது. இப்படி ஒவ்வொருவரும் ஒவ்வொரு சாதனையில் கமிட்டடாக இருப்பார்கள். இப்போ அவங்கக்கிட்ட நீங்கள் போய் கேட்டிங்கன்னா அந்த சாதனையிலிருந்து பல நன்மையை அவங்க அடைஞ்சிருப்பாங்க. அதனால் அவங்க என்ன சொல்லுவாங்க, இது ஒன்றையே நீ பிடிச்சிக்க போதும், அதனால தான் பக்தி ஒன்றை பிடிச்சிக்க போதும், இது ஒன்று இருந்தாலே போதும்னு சொல்லுவார்கள். ஒரு கோணத்தில் உண்மைதான், அந்த ஒன்றை பிடிச்சிட்டா மற்றது சேர்ந்து அவர்களிடத்துல இருக்கும். நமக்கு எது பிடிச்சிருக்கோ அதை ஃபாலோ பண்ணலாம். இவ்விதம் இங்கு 14 நட்பண்புகள் கூறப்பட்டு அதில் சில பண்புகளை எந்த மகரிஷி எந்த பண்பை உயர்வாக சொல்கிறார் அப்படிங்கிற அளவு இந்த பகுதி அமைந்துள்ளது. பிறகு உபனிஷத்தை, தைத்திரிய உபனிஷத்தை என்ன செய்துள்ளது, இந்த உபனிஷத்தை நமக்கு வகுத்து கொடுத்த ஆசிரியர் வருணர் என்ற குருவே என்ன பண்ணியிருக்கார், ஸ்வாத்யாய பிரவச்சனம் அப்படிங்கிற பண்பை எம்பசைஸ் பண்றார். அதாவது இவரே மறைமுகமா இந்த 2 பண்புகளை இங்க ஹைலைட் பண்றார். ஸ்வாத்யாயம் அப்படின்னு ஒரு பண்பு. ஸ்வாத்யாயம் அப்படின்னு சொன்னா சாஸ்திரம் படித்தல். அதாவது நம்மளுடைய லைஃப் ஸ்டைல் ஏதாவது படிச்சுட்டே இருக்கணும், படிக்கிறதுல முக்கியத்துவம்.
சுவாத்தியாயக இது படித்தல், ஓதுதல், சாண்டிங் பண்றது, இதெல்லாம் சுவாத்தியாயம். இரண்டாவது பிரவச்சனம். பிரவச்சனம் அப்படின்னா ஷேரிங். இந்த பிரவச்சனம்ங்கிறதுக்கு ரெண்டு அர்த்தம் இருக்கு. நமக்குள்ளேயே நம்ம ரிப்பீட் பண்ணிக்கிறது, இந்த ஆவருத்தி அப்படின்னு சொல்லுவார்கள். நமக்குள்ளேயே நம்ம திரும்ப திரும்ப சொல்லிக்கிறது, அல்லது மற்றவர்களுக்கு எடுத்து சொல்லுதல், அறிவை வழங்குதல், ஞான யஜ்ஞம் அப்படின்னு சொல்றது. இந்த தைத்திரிய உபனிஷத்துல இந்த பகுதியில ஸ்வாத்தியாயம் பிரவச்சனம் என்கின்ற இரண்டு பண்புகளுக்கு முக்கியத்துவத்தை கொடுத்து, இவர் எப்படி முக்கியத்துவம் கொடுக்கிறார்? இங்க முக்கியத்துவத்தை ஆசிரியர் கொடுத்திருக்காருன்னு நமக்கு எப்படி தெரிகிறதுனா, ஒவ்வொரு பண்பை கூறி அந்த பண்புடன் சுவாத்தியாய பிரவச்சனை சேர்த்திக்கிறார். இப்ப இதை நம்ம எப்படி படிக்கணும்னா, இந்தந்த பண்புகளை நாம் உபாசகன் பின்பற்ற வேண்டும். ஏன்னா இங்க கான்டெக்ஸ்ட் உபாசகன், உபாசனையே உபனிஷத் சொல்லிட்டு இருக்கு. தியானம் பண்றவனையே பேசிட்டு வரும்போது தியானம் செய்பவன் இந்த பண்புகளை எல்லாம் பின்பற்றி தியானம் செய்ய வேண்டும். அதுல ஒவ்வொரு பண்பை சொல்லும் போது சுவாத்தியாய பிரவச்சனம், சுவாத்தியாய பிரவச்சனம்ங்கிற சொல் திரும்ப திரும்ப வருது. ஒன்றுக்கு முக்கியத்துவத்தை உபனிஷத் எப்படி கொடுக்கும்னா, அல்லது நம்மளே எப்படி கொடுக்கிறோம், திரும்ப திரும்ப அதை சொன்னோம்னா அது இம்பார்ட்டன்ட், அது முக்கியங்கிறத நம்ம பாயிண்ட் அவுட் பண்றோம். அப்படி நம்ம இனி வரிசை அந்த 14 பண்புகளையும் பார்க்கலாம். இந்த 14 பண்புகள்ல முதல் 7 பண்புகள் எல்லாத்துக்கும் பொதுவானது. 8லிருந்து 14 வரை இல்லறத்தில் இருப்பவர்களுக்கான ஸ்பெசிபிக் வேல்யூ. இல்லறத்துக்கு போயிட்டோம்னா அவர்கள் பின்பற்ற வேண்டிய பண்புகள். அது 8லிருந்து 14 வரை. இனி நம்ம வரிசையா பார்ப்போம். இப்பொழுது ரிதம் ச ஸ்வாத்யாய பிரவச்சனேச்ச. முதல் வேல்யூ ரிதம். ரிதம் நம்ம ஏற்கனவே சாந்தி பாடத்துல பார்த்தோம். ரிதம் அப்படின்னா சரியாக புரிந்து கொள்ளுதல், ரைட் அண்டர்ஸ்டாண்டிங். அதாவது நம்ம மனித வாழ்க்கையே டிரான்சாக்ஷன்ல தான் இருக்கு. உறவுகள், டிரான்சாக்ஷன் சொன்னா ஒருவரோடு ஒருவர் நம்ம வைத்து கொண்டுள்ள உறவுகள். இந்த உறவுல ரொம்ப முக்கியமானது புரிந்து கொள்ளுதல் மற்ற மனிதர்களை, சூழ்நிலையை. நம்ம மனசுல ஒரு உணர்வும் அறிவும் இருக்கு, அதை நம்ம சொல் ரூபமா வெளிப்படுத்துறோம். அப்ப இந்த சொல் அப்படிங்கிறது கொஞ்சம் கிராஸ், அறிவுங்கிறது சட்டிலா இருக்கு. உணர்வு அறிவுங்கிறது சட்டிலா இருக்கு. நமக்குள்ள அன்பு அல்லது அறிவுரை கொடுக்கணும்னு ஏதோ ஒரு உணர்வு இருக்கு, அறிவும் இருக்கு. அதை சொல்ல வரும்போது கிராஸ் ஆகுது. அது அவர் கேட்கிறார். கேட்டவர் என்ன பண்ணணும், இந்த சொல் மூலமா நமக்குள் இருக்கிற உணர்வையும் அறிவையும் அவர் வாங்கி கொள்ளணும். இப்ப நமக்குள் இருக்கிற உணர்வும் அறிவும் இனி ஒருத்தருக்கு எப்படி புகட்டுவோம், சொல்லின் மூலமாக. இந்த சவுண்டு தான் நம்ம அறிவையும் உணர்வையும் இனியொருத்தருக்கு புரிய வைக்கின்ற இன்ஸ்ட்ருமெண்ட், கருவி. ஆனா இந்த சொற்களை எப்படி வேண்டுமானாலும் தவறா நம்ம புரிந்து கொள்ளலாம். ஆகவே அந்த சொல்ல நம்ம எடுத்துட்டு கவனமாக அவர்களுடைய உணர்வையும் அறிவையும் புரிந்து கொள்ள வேண்டும். அதுல செய்யற தப்பு தான் 99% உறவுகள் முறிவதற்கும் இந்த அன்பெல்லாம் பிரேக் ஆகிறதுக்கும் ரிலேஷன்ஷிப் பிரேக் ஆகிறதுக்கும் காரணம். நம்ம ஒரு உணர்வுடன் ஒரு அறிவுடன் ஒன்ன சொல்லியிருப்போம், அவர் தலைகீழ அதை புரிஞ்சிருப்பார். உடனே அவர் திருப்பி ஒன்று சொல்லுவார், உடனே நம்ம அதை தலைகீழா புரிஞ்சுட்டு சொல்லுவோம். நம்ம என்ன தலைகீழா புரிஞ்சுட்டு சொல்லுவோம்னா, நம்ம சொன்னதை புரிஞ்சுக்காம பேசுறாருங்கிறத நம்ம புரிஞ்சிருக்க மாட்டோம். பிறகு நம்ம ஏதாவது பேசுவோம். இப்படியே எல்லா விதமான சங்கடங்களுக்கும் உறவுகள்ல வர்ற துயரத்துக்கு காரணம் என்னன்னா ராங் அண்டர்ஸ்டாண்டிங், தவறாக புரிந்து கொள்ளுதல். இப்ப தவறா புரிஞ்சு கொள்றது தான் எல்லா விதமான துயரத்திற்கும் காரணம். ஆகவே ஃபர்ஸ்ட் வேல்யூ என்னன்னா, இது உறவுல ஆரம்பிச்சு சாஸ்திரத்துக்குள்ள போனாலும் சாஸ்திரத்தை தப்பா புரிஞ்சுக்கலாம்.
ஒருவர் சாஸ்திரம் நல்லா படிச்சுட்டு டீச் பண்ணிட்டு இருந்தார். அவரோட சீடியை நான் கேட்டேன். அவர் 10 வருஷமா படிச்சுட்டு 20 வருஷமா டீச் பண்ணிட்டு இருக்கார். சரி, எப்படித்தான் பண்றார் அப்படிங்கிறது எனக்கு ஒருத்தர் கொடுத்தாருன்னு கேட்டேன். அதுல பகவத்கீதையில ஒரு போர்ஷனை விளக்குறார். எந்த இடத்துல பகவான் இந்திரிய கட்டுப்பாடு வேண்டும்னு எம்பசைஸ் பண்றாரோ, இந்த ஸ்தித பிரக்ஞ லட்சணத்தை அவர் விளக்குறார். நான் கேட்கிறேன், அதே இடத்துல அவர் சொல்றார் இந்திரிய கட்டுப்பாடெல்லாம் வேண்டாம், புலனடக்கமெல்லாம் கூடாதுன்னு டீச் பண்றார். எது 10 வருஷம் வேதாந்தம் படிச்சு 10 வருஷம் டீச் பண்ணிட்டு அவருடைய டீச்சிங் என்னன்னா, எதுக்கு இந்திரிய கட்டுப்பாடு? அந்த இடத்துல பகவான் பர்பஸா ஒரு எக்ஸாம்பிள் சொல்லி சொல்றார். ஆமை உறுப்புக்களை உள்ள எடுத்துக்கொள்வது போல உன்னுடைய மனதுக்கு மோகத்தை கொடுக்கின்ற பொருள்களிலிருந்து விலகி கொள்கின்றான்கிற இடத்திலேயே அவர் அதுக்கு தலைகீழான உபதேசத்தை பண்றார். இதுக்கெல்லாம் என்ன காரணம்னா ரிதம் இல்லை. ரிதம் அப்படின்னு சொன்னா சாஸ்திரத்தை புரிஞ்சுக்கிறதுலையும் தவறு, அதில் உபதேசிக்கிறதுலையும் தவறு இருக்கு. அப்படி சாஸ்திரம் முதல் கொண்டு சாதாரண வாழ்க்கை வரை ரிதம் அப்படின்னா சரியாக புரிந்து கொள்ளுதல். அப்ப நமக்கு புத்தி, உணர்வு, அறிவு இதெல்லாம் ஷார்ப்பா இருந்தா தான் நம்ம ஒருத்தருடைய உணர்வை புரிஞ்சுக்க முடியும். உணர்வை புரிஞ்சிட்டா உறவுகளை நன்கு நம்ம காப்பாற்றலாம். உறவுகளை காப்பாற்றினா அன்பை கொடுக்க முடியும், அன்பை பெற முடியும், சந்தோஷமா வாழ்க்கை வாழ முடியும். அதற்கு பிறகுதான் பகவான் சொன்னது அசக்தி, அப்படியே பற்றின்மை, அதிலிருந்து விலகி வருதல். இப்ப முதல் வேல்யூ ரிதம். ரிதம் அப்படின்னா சூழ்நிலைகளை, ஒருவருடைய உணர்வை, ஒரு மனிதனுடைய உணர்வு அறிவு மட்டுமல்ல, சாஸ்திரத்துக்குள்ள என்ன அறிவு இருக்கு, குருவினுடைய மனதுல என்ன அறிவு இருக்கு, அதையும் சிஷ்யன் புரிஞ்சுக்கணும். குரு சப்தத்துல உபதேசிப்பார், அவருக்குள்ள என்ன ஒரு அறிவு இருக்கு அதை சிஷ்யன் வாங்கணும். நமக்கு யார் ஒரு அறிவுரை சொன்னா எதன் அடிப்படையில் அப்படி சொல்கிறார்கள் அதை புரிஞ்சுக்கணும். இப்படி எல்லா ஹியூமன் டிரான்சாக்ஷன்லையும் ரைட் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் மேக்ஸ் பெஸ்ட் லைஃப் என்று சொல்வார்கள். அதுதான் முதல் வேல்யூ, முதல் பண்பு ரிதம். இரண்டாவது ஸ்வாத்யாயக. ஸ்வாத்யாயம் அப்படின்னு சொன்னா சாஸ்திரத்தை சரியாக படித்தல். ரெகுலரா சாஸ்திரம் படிச்சுட்டு இருக்கிறது, அது சாண்டிங்கா இருக்கலாம், திரும்ப திரும்ப படிக்கிறதா இருக்கலாம், அல்லது புராணமா இருக்கலாம். நீதி நெறி சம்பந்தமான, காலம் மாற மாற மகாபாரத ராமாயண சம்பந்தமான சீரியலை பார்த்தாலே அதுவும் சுவாத்தியாயம் தான். ஏன்னா அது தர்ம சாஸ்திரத்தை பத்தி போதிக்கின்றது. தர்மத்தை பற்றி போதிக்கின்றதை நம்ம எக்ஸ்போஸ் ஆகணும். இதுதான் தர்மம், இதுதான் அதர்மம்னு சொல்கின்ற நூல்களை படித்தல், கேட்டல், பார்த்தல். இது சுவாத்தியாயம். பிரவச்சனம் மூன்றாவது பண்பு. பிரவச்சனம் அப்படின்னு சொன்னா ஷேரிங், பகிர்ந்து கொள்ளுதல், அல்லது நமக்குள்ளேயே திரும்ப திரும்ப படித்து கொள்ளுதல். சுவாத்தியாய பிரவச்சனம். இந்த உபனிஷத்து சுவாத்தியாயத்துக்கும் பிரவச்சனத்துக்கும் முக்கியத்துவம் கொடுக்குது. இனி அடுத்த பகுதியில போனோம்னா சத்தியம் ச சுவாத்தியாய பிரவச்சனேச்ச. இனி எல்லா பகுதியிலையும் சுவாத்தியாயம் பிரவச்சனம் வந்துட்டே இருக்கும். அதை நம்ம ஏற்கனவே பார்த்ததுனால அதை கவுண்ட் பண்ண வேண்டாம். எதற்கு எல்லா இடத்துலையும் வருதுன்னா இந்த ஆசிரியர் அதற்கு முக்கியத்துவம் கொடுக்கிறார். காரணம் என்னன்னா சுவாத்தியாய பிரவச்சனம் இருந்தா தான் இந்த அறிவானது மரபு வழியாக தொடரும். படிச்சுட்டு அவங்களே வச்சுட்டா எப்படி இந்த அறிவு தொடரும்? இந்த அறிவு தொடர்ச்சிக்காக பிரவச்சனம் என்பது முக்கியமாக பேசப்பட்டுள்ளது. இனி அடுத்ததுல சத்தியம், அது நான்காவது பண்பு. இது எல்லாத்துக்கும் பொதுவானது, இல்லறத்துக்கு மட்டும் பொதுவானதல்ல. பிரம்மச்சரிய ஆசிரமத்திலிருந்து சந்நியாச ஆசிரம் வரை, பிராமணனிலிருந்து பிராமண, க்ஷத்ரிய, வைசிய, சூத்ரன் என்ற 4 வர்ணத்தை சேர்ந்தவர்கள். இப்ப 4 வர்ணத்திற்கும் 4 ஆசிரமத்திற்கும் பொதுவான வேல்யூவை சொல்றார். அல்லது எப்படிப்பட்ட உபாசகனாக இருந்தாலும், நீ எந்த விதமான தியானம் பண்றவனா இருந்தாலும் அந்த உபாசகனுக்கும் கர்மிக்கும் எல்லோருக்கும் இது பொதுவான வேல்யூ. ஃபர்ஸ்ட் வேல்யூ என்னன்னா, முதல்ல ஒழுங்கா சரியா புரிஞ்சுக்கோ. அதுதான் பேசிக் வேல்யூ. இருக்கிறத நீ தப்பா புரிஞ்சுட்டா
பிறகு இவர் செய்யற எல்லா செயல்களும் தப்பா இருக்கும். இரண்டாவது சாஸ்திரம் கொடுக்கிற வேல்யூ என்னன்னா சத்தியம், வாய்மை. சத்தியம்னா உண்மைய பேசு, வாய்மையுடன் இரு. சத்தியம்ங்கிறது இரண்டாவது வேல்யூ. அது நமக்கு ஏற்கனவே பல முறை பார்த்திருக்கிறோம். சத்தியம் என்றால் உண்மை பேசுதல். அதாவது நம்ம சரியா புரிஞ்சிட்டதற்கு பிறகு நம்ம பேசுனா அதுதான் வாய்மை. நம்ம புரிஞ்சிட்டதே தப்பா புரிஞ்சிட்டு நம்ம பேசுறோம்னு வச்சுக்குவோமே, நம்ம மனசுல என்ன தோணும்னா சரியாத்தான உண்மையத்தான பேசுனேன்னு. ஆனா உண்மையை நீ புரிஞ்சிட்டியாங்கிறதான் கேள்வி. உண்மையை புரிஞ்சிட்டு நம்ம பேசுனா அது சத்தியம். இப்ப சத்தியம்ங்கிறது உண்மை பேசுதல். இனி அடுத்தது நான்காவது வேல்யூ சத்தியம். ஐந்தாவது வேல்யூ தபக. இதோட சுவாத்தியாய பிரவச்சனம் போகுது. தபஸ்ச சுவாத்தியாய பிரவச்சனேச்ச. ச அப்படின்னா இதெல்லாம் சேர்த்திக்கணும், சேர்ந்து நம்ம பின்பற்ற வேண்டும். தபக அப்படிங்கிறதுக்கு இரண்டு பொருள் சொல்வார்கள். ஒன்று ஒரு ஸ்பெசிபிக் சாதனைன்னு சொல்லணும்னா, தவம்ங்கிறத ஒரு குறிப்பிட்ட சாதனையா சொல்லணும்னா உணவு கட்டுப்பாடு. உணவுல கட்டுப்பாடுடன் இருத்தல் தவம். அல்லது ஜெனரல் சாதனையா சொல்லணும்னா நம்முடைய உடல், மனம், வாக் போன்றவைகளை எல்லாம் நம் கட்டுக்குள் வைத்திருக்க என்ன துன்பத்தை நாம் விரும்பி கொடுக்கிறோமோ அதெல்லாம் தவம். தவம் காய கிளேஷக அப்படின்னு சொல்லுவாங்க. கிளேஷகனா துன்பத்தை நாம் விரும்பி எடுத்து கொள்ளுதல். எதற்காகனா சரீரம், உடல், நம்முடைய வாக், மனம் போன்றவைகளெல்லாம் நம் கட்டுக்குள் வர, நம்முடைய கரணங்கள், நம்முடைய சரீரம் இவைகளெல்லாம் ஒழுங்குபட நாமாக நமக்கு கொடுத்து கொள்கின்ற சிறு துயரம்தான், கஷ்டம்தான் தவம். அது நம்ம இந்த சபரிமலை சீசன்ல எத்தனையோ தவம் பண்றோம். கீழே படுக்கிறோம், குளிர்ந்த நீர்ல குளிக்கிறோம். அது எல்லாம் எது வேண்டுமானாலும் இருக்கலாம், எல்லாமே தவம்தான். நம்மை கட்டுப்படுத்த நாமாக நமக்கு கொடுத்து கொள்கின்ற ஒரு பெயின், அதுதான் தவம். உபனிஷத் தவத்தை பத்தி சொல்லும் பொழுது ஒரு கண்டிஷனோட சொல்லும். பிருகதாரண்யத்துல அநாசகேன தபசா, இந்த தவம்னு சொன்ன உடனே அநாசகேனங்கிற ஒரு அஜெக்டிவ் வரும், ஒரு அடைமொழி. என்றால் நம்முடைய தவம் நம்மை நாசப்படுத்தி விடக்கூடாது. இந்த கஷ்டத்தை கொடுத்துக்கிறோம் அப்படின்னா நம்மை அழித்து விடக்கூடாது. நம்முடைய தவம் நமக்கு பலத்தை கொடுக்க வேண்டும். ஒரு தவம் முடிஞ்சு வந்ததுக்கு அப்புறம் நம்ம அதிக பலத்துடன் இருக்கணுமே தவிர பலகீனப்படக்கூடாது. அப்படி நம்மை அழித்து கொள்ளாத வண்ணம் செஞ்சா அது தவம். அப்படி இல்லைன்னா பகவான் கீதையில பிறகு சொல்லுவார், தவத்தையே மூணா பிரிப்பார். சாத்விகமான தவம், ராஜசமான தவம், தாமசமான தவம்னு பிரிப்பார். மற்றவர்களையும் நம்மையும் ஹிம்சப்படுத்தி எந்த விதத்திலையும் பிரயோஜனம் இல்லாம நம்மளுடைய உடல் உறுப்புகளை டேமேஜ் பண்ற மாதிரி செய்யற தவம் அல்ல ராஜசம், தாமசம். பிறகு எந்த தேவதையை குறித்து தவம் பண்றோம், இதெல்லாமே தவத்தினுடைய தன்மையை குறிக்கும். அப்படி சாத்விகமாக செய்கின்ற சாதனை தான் தபக. இனி ஆறாவது தபஸ்ச ஸ்வாத்தியாய பிரவச்சனேச்ச தமஸ்ச ஸ்வாத்தியாய பிரவச்சனேச்ச. தமக என்றால் புலனடக்கம், இந்திரிய கட்டுப்பாடு. நம்முடைய புலன்களை நாம் நெறிப்படுத்தி கொள்ளுதல், புலனடக்கம். இது எதற்கு அப்படின்னா, இந்த வாய் அப்படிங்கிற ஒரு இந்திரியம் இருக்கே, அது உடலினுடைய ஆரோக்கியத்திற்கு காரணமாக அமைவது, உடலினுடைய அழிவுக்கும் காரணமாக அமைவது. அதே போல மெய், வாய், கண், மூக்கு, செவின்னு 5 புலன்கள் இருக்கே, அது மனதினுடைய ஆரோக்கியத்திற்கும் மனதினுடைய பலகீனத்திற்கும் காரணமாக அமைவது. இந்த வாய் வழியா உடம்புக்கு உணவை கொடுக்கிறோம், புலன்கள் வழியா மனதிற்கு உணவை கொடுக்கின்றோம். அப்போ உள்ள கொடுக்கிற உணவு நல்லதா இருக்கணும், காது வழியா நல்லதை கொடுக்கணும், கண் வழியா நல்லதை கொடுக்கணும். அப்படி நல்ல உணவை, நல்ல பொருள்களை
மனதுக்கு கொடுத்தல் 5 புலன்கள். அந்த 5 புலன்களை நன்னெறியில் நாம் செயல்படுத்தி நமக்கு ஆரோக்கியம் வருவது போல் பயன்படுத்துவது தமக. இப்ப தமக என்றால் புலன் அடக்கம், இந்திரிய கட்டுப்பாடு. நிஷித்த விஷயேபியக நிவர்த்தனம். விஷயேபியக நிவர்த்தனம் கிடையாது, பொருளிலிருந்து விலகிக் கொள்வது தமம் கிடையாது. நிஷித்த விஷயம், சாஸ்திரத்துல இந்த பொருள் உனக்கு ஆகாதுன்னு சொல்லிட்டா அதிலிருந்து விலகி கொள்ளுதல். அல்லது எந்த பொருள் நமக்கு பயம், மோகம், பொறாமை, காமம் போன்றதை தூண்டுதோ அதிலிருந்து விலகி கொள்ளுதல். இனி 7வது சமஸ்ச ஸ்வாத்தியாய பிரவச்சனேச்ச. சமக. சில சமயங்கள்ல இந்த கண் காது வழியா நம்மால ஃபுல்லா ஃபில்டர் பண்ணிட முடியாது. நம்மளுடைய சக்திக்கு மீறி சில தீய சொற்கள், சில தீய சிந்தனைகளை தூண்டுகின்ற சில வார்த்தைகள், சிலருடைய பேச்சு, அதே போல கண் வழியாக மனசுக்குள்ள போயிடும். நமக்கு சாய்ஸ் இல்லாம போயிடும். எல்லா நேரத்திலையும் நல்லதையே பார்த்து நல்லதையே கேட்கறதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லை. அப்போ உள்ள போயிட்டா என்ன பண்றதுன்னா, முதல்லையே ஒரு தடை போட்டு பார்ப்போம். தடை மீறி உள்ள போயிடுதுன்னு வச்சுக்குவோமே. சில சமயங்கள்ல நம்ம மற்றவங்களை குறைய பேசக்கூடாது, கேட்கக்கூடாதுன்னு நினைப்போம். பேசக்கூடாதுங்கிறதுல நமக்கு சாய்ஸ் இருக்கு, கேட்கக்கூடாதுங்கிறதுல சாய்ஸ் இல்லை. காரணம் என்ன? சில பேர் நம்ம கிட்ட வந்து அமர்ந்து எல்லாத்த பத்தியும் குறை சொல்லிட்டு மோசமா சொல்லிட்டு இருந்தா என்ன பண்றது? நமக்கு வேற சாய்ஸ் இல்லாம இருக்கும். நம்ம என்ன பண்ணிடுவோம்? அதை கேட்டு நம்ம வெறுப்பை வளர்த்திக்குவோம். அப்போ மனதளவில் மனதை ஒழுக்கமாக வைத்திருத்தல். புலன் அளவுல முடியாத சமயத்துல சிலதெல்லாம் தீயதெல்லாம் உள்ள போயிட்டாலும் கூட மனதளவுல நம்ம நம்மை பாதுகாத்து கொள்ளுதல். இதத்தான் மனக்கட்டுப்பாடு அப்படின்னு சொல்றோம். இது எப்படின்னா சங்கல்பத்துல நீக்கிக்கணும். மனதுக்குள்ள ஃபர்ஸ்ட் தப்பான எண்ணம் வர்றதுல தவறு கிடையாது. அதாவது ஃபர்ஸ்ட் ஒருத்தனை அவன் நல்லா இருக்க கூடாதுங்கிற எண்ணம் வந்தா தப்பு கிடையாது. இந்த பொருளை அபகரிக்கலாம்ங்கிற ஃபர்ஸ்ட் தாட் வந்தா அது தப்பு இல்லை. அந்த தாட் ஃபர்ஸ்ட் தாட்டா இருந்து அதுவே லாஸ்ட் தாட்டா இருந்தா அது சரி. இனி ஒரு எண்ணம் இப்படி நினைக்க கூடாதுன்னு அதை அழிச்சிடணும். ஒரு தவறான எண்ணம் தோன்றின உடனே அதுக்கு ஆப்போசிட்டா இனி ஒரு எண்ணம் தோன்றி அழிச்சிடணும். அப்படி இல்லாம அந்த எண்ணத்தை வலுப்படுத்தும் எண்ணங்கள் தோன்றினால் அது தவறு. இப்போ ஒரு தீய எண்ணத்தை வலுப்படுத்த எண்ணங்கள் தொடர்ந்து வருவதை நிறுத்துதல் சமக. இப்ப சமகன்னு சொன்னா சங்கல்ப தியாகம்னு சொல்றது. சங்கல்பம்னா தொடர்ந்து இந்த பொருளை நம்ம எடுத்துக்கலாம், இவரை ஏமாற்றிடலாங்கிற ஒரு எண்ணம் வருது. ஏன்னா அவருடைய நடவடிக்கையை பார்க்கும்போது அவரே நம்ம ஏமாத்தலாங்கிற ஆசையை தூண்டுவார். அவ்வளவு வெகுளித்தனமா இருப்பார். உடனே இந்த பிசினஸ் பார்ட்னர் என்ன முடிவு பண்ணுவார்? சரி, ஏமாற்றிடலாம். உடனே இவருக்குள்ள ஒரு குற்ற உணர்வு லைட்டா வரும். உடனே இனி ஒரு தத்துவம் சேர்ந்து வரும். இப்படியெல்லாம் இல்லைன்னா வாழ முடியாது, இப்படி இருக்கிறவனை வச்சுதான் நம்ம பிழைக்க முடியும்னு சொல்லி அப்படியே தர்க்கமெல்லாம் பேசி இந்த சங்கல்பத்தை வளர்த்தி குற்ற உணர்வை அழிச்சு பிறகு என்ன பண்றோம்னா இந்த முடிவை செய்து செயல்படுறோம். இதுக்கெல்லாம் என்ன காரணம்னா நம்ம எரியாம நம்ம மனசுக்குள்ள ஓடிட்டு இருக்கிற எண்ணங்கள். அதை அரெஸ்ட் பண்றதுதான் சமக. இப்ப ஃபர்ஸ்ட் அப்படி ஒரு தாட் வர்றத தப்புன்னு சொல்ல முடியாது. அதை தொடர வைக்காமல் நிறுத்துவது தான் சமக. இந்த 7 எல்லா மனிதர்களுக்கும் பொதுவானது. இனிமேல் வருகின்ற அக்னயக, அக்னிகோத்திரம், அதிதி, பிறகு மானுஷம், பிரஜா, பிரஜனக, பிரஜாதிகி அப்படின்னு அப்படியே வரிசையா வருது. இவைகளெல்லாம் இல்லறத்தில் இருப்பவர்களுக்கு உபதேசிக்கின்ற சாதனை. இதுல எல்லா இடத்திலையும் சேர்ந்து வரும். சுவாத்தியாய பிரவச்சனம்ங்கிறது சேர்ந்து வரும். அக்னி என்றால் அந்த காலத்துல யாகம் செய்வதற்காக இல்லறத்திலேயே ஒரு அக்னியை வளர்த்தி வருவார்கள். அந்த யாகத்திற்காக அக்னி செய்தல். இதை நம்ம இந்த காலகட்டத்துக்கு எப்படி புரிஞ்சுக்கலாம்? நம்மளுடைய வீட்டுல அந்த வீடு ஒரு கோயில் போல இருக்கணும். அது இறை வழிபாட்டுடன் இருத்தல். இப்போ அக்னி, அதுக்கு அடுத்தது அக்னிகோத்திரம். இந்த இரண்டையும் நம்ம இறை வழிபாடு, பிரேயர் அப்படின்னு வச்சுக்கலாம். இறைவனை ஞாபகப்படுத்துகின்ற இறைவனுடைய ஒரு போட்டோ இருக்கணும்.
நான் நிர்குண பிரம்மத்தை தான் உபாசிப்பேன், எனக்கு எந்த ஈஸ்வரனும் வேண்டாம், இஷ்ட தேவதை வேண்டான்னு எல்லாம் நினைச்சிடக்கூடாது. அதெல்லாம் ஞான நிஷ்டை அடைஞ்சாலும் வெளி தோற்றத்துல நம்ம அப்படி வச்சிருந்தா தான் மற்றவர்களெல்லாம் அதை பின்பற்றுவார்கள். அப்போ வீட்டில் இறைவனை வழிபடுவதற்குன்னு ஒரு இடம், அதற்குரிய ஒரு சூழ்நிலை, பிறகு நம்முடைய வாழ்நாள் டெய்லியும் இறை வழிபாட்டுடன் துவங்க வேண்டும். அந்த காலத்துல யாகத்திலையும் அக்னிஹோத்திரத்திலையும் துவங்கினார்கள். காலையிலையும் சாயந்தரம் அக்னிஹோத்திரம் இருக்கும். அதே போல நம்ம காலை மாலை பிரேயர் பண்ற மாதிரி ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ஒரு சூழ்நிலையை நாம் உருவாக்கி வைத்துக் கொள்வது அக்னிஹோத்திரம். பிறகு அடுத்தது அதிதயச்ச ஸ்வாத்தியாய பிரவச்சனேச்ச. அதிதிங்கிறது 10வதாக வருவது. அதிதி அப்படின்னா விருந்தோம்பல், வீட்டுக்கு வர்றவர்களுக்கு உணவு கொடுத்தல். அடுத்தது மானுஷம். மானுஷம் அப்படின்னு சொன்னா மனித சேவை. இல்லறத்தில் இருப்பவர்களுக்கு பணத்தை சம்பாதிக்கிறதுக்கு அனுமதி உண்டு, அதை மற்ற மனிதர்களுக்கு யாருக்காவது தேவைப்படுபவர்களுக்கு ஏதாவது விதத்தில் ஒரு சேவை செய்தல், சர்வீஸ், அது இல்லறத்தில் இருப்பவர்களுடைய கடமை. பிறகு அடுத்த 3 சந்ததியை பொறுத்து, பிரஜா பிரஜனக பிரஜாதிகி அப்படின்னு சொன்னா குழந்தை, பேரன், இல்லறம், இவைகளை நாம் நல்ல முறையில் பின்பற்றுதல் அல்லது காப்பாற்றுதல். குழந்தைகளை வளர்த்தல், பேரன்களை வளர்த்தல், இல்லறத்தை சரியாக நடத்துதல், இப்படியெல்லாம் சொல்லிட்டு பிறகு ஒவ்வொரு ரிஷியும் ஒவ்வொன்றை பெருமையா சொல்றார். அது யார் எதை சொல்கின்றார்கள்? சத்தியமிதி சத்தியவச்சா ராதி தரக. ராதி தரக என்ற ஒரு ரிஷி சத்தியம்தான் முக்கியமான வேல்யூன்னு சொல்றாராம். ராதி தரக. தபயிதி தபோநித்ய பௌருஷிஷ்டிகி. பௌருஷிஷ்டிகி என்ற ரிஷி தபோநித்திய தவமே செய்து கொண்டு வருகின்ற பௌருஷிஷ்டிகி என்பவர் தவந்தா மேலான சாதனைன்னு சொல்றாராம். சத்தியவச்சா ராதி தரக. இந்த ராதி தரகங்கிற ரிஷிக்கு ஒரு அடைமொழி சத்தியவச்சா. சத்தியத்தையே பேசிட்டு இருக்கிறவர்கிட்ட போனீங்கன்னா என்ன சொல்லுவார்? உண்மைதான் பேசணும், வேற ஒன்னும் வேண்டாம் பார். சத்தியவச்சா ராதி தரக சத்தியமிதி. தபோ நித்தியகன என்னைக்குமே தவத்தில் இருக்கிறவங்கிட்ட போன தவமே பண்ணுன்னு சொல்லுவார்கள். பிறகு சுவாத்தியாய பிரவச்சன ஏவேதி நாகோ மௌத்கல்யக. நாக்கக மௌத்கல்யக என்ற ரிஷியானவர் சுவாத்தியாய பிரவச்சனந்தான் முக்கியம். நீ படிச்சுட்டு டீச் பண்ணிட்டு நீ படிப்பித்து கொண்டிரு, இதுதான், இதுவே போதும். தத்தி தபஸ் தத்தி தபக. இதுதான் தவம், இதுதான் தவம்னு அவரவர்கள் பிரதானமா பின்பற்றுகின்ற சாதனையை சொல்கின்றார்கள். இதுல இருந்து நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா, அதை நம்ம கேட்டுட்டு நமக்கு எது சாதனை அதை பார்த்துக்கணும். இப்ப ஏற்கனவே இவர் 40 கிலோ இருக்கார், இவர் போய் விரதம் இருந்தாருன்னு வச்சுக்குவோமே, இப்ப இவருக்கு எது சாதனை? ஒருவர் 85 கிலோ இருக்கார், அவருக்கு உணவு கட்டுப்பாடெல்லாம் வேண்டாம், வெறும் சுவாத்தியாய பிரவச்சனம் இருந்தா போதும்னு சொன்னா அது சரிப்பட்டு வராது. இப்படி யார் யார் எதை பின்பற்றார்கள்ங்கிறத விட நமக்கு என்ன சாதனை தேவை அதை உணர்ந்து இந்த அனைத்து பண்புகளுடன் நாம் தியானத்தில் ஈடுபட்டால் நமக்கு நல்லது. இப்ப இத்துடன் இந்த பகுதி முடிவடைகிறது. இன்னும் நமக்கு இதுல 2 பகுதிகள் முக்கியமா இருக்கு. ஒன்று, அடுத்ததுல ஒரு சிறிய பிரார்த்தனை, அவ்வளவுதான். பிறகு 11வது பகுதியில தான் ஒரு தர்ம சாஸ்திரம் மிக அழகாக அமைக்கப்பட்டுள்ள பகுதி. குருகுலத்திலிருந்து மாணவன் வெளியே போகும் பொழுது ஆசிரியர் அந்த மாணவனுக்கு சொல்ற அட்வைஸ், பிராக்டிக்கல் அட்வைஸ், அது இறுதியாக வருகின்றது. நாளை நாம் பார்ப்போம்.